வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஸோ அதனால கொஞ்ச நாள் எனக்கு நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கல. ஸோ அது எல்லாத்தையுமே கம்பன்சேட் பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு தரப்போறேன். போவோமா ஊர்வலம், அதாவது நம்முடைய சாந்தா ஸ்டேபிள் போவோமா ஊர்வலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான போவோமா ஊர்வலம் நிகழ்ச்சி, ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. கல்யாணம்னாலே எல்லோருக்கும் ஒரே குதூகலம், சந்தோஷம். எல்லாரும் ஓடி ஓடி போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க, பட்டுப்புடவை எடுப்பாங்க, நகை எடுப்பாங்க, பச்சனங்கள் செய்வாங்க, அழைப்புதல்களோட போய் எல்லோரையும் அன்போடு அழைப்பாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ விஷயங்கள். நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் வந்து ஒன்றாக கூடுகின்ற ஒரு தருணம் வந்து உண்மையிலேயே எல்லோருக்கும் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, இரண்டு அன்பான உள்ளங்கள் வந்து ஒன்றாக இணைகின்ற அந்த தருணம் வந்து எல்லோருக்குமே ஸ்பெஷல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தோட நான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன். இந்த திருமணத்தை நீங்க யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட்ஸ் வந்திருக்கும், நிறைய பேர் அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நான் பேச போறது வந்து என்னுடைய அனுபவம். இந்த திருமணத்துக்கு எங்களுக்கு அழைப்பு வந்தது. ஸோ நானும் என்னுடைய பெண்ணும் இங்க இருந்து ஆஸ்திரேலியால இருந்து சென்னைக்கு போனோம். இது வந்து உண்மையிலேயே ஒரு சாதாரண திருமணம் இல்லை. சாதாரணமாக ஒரு திருமணமாக இருந்தா நான் இதுவரை சொன்ன விஷயங்கள் எல்லாம் எல்லார் வீட்டு கல்யாணத்திலையும் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு விஐபி திருமணம். ஸோ அந்த விஐபி திருமணம் எப்படி இருந்ததுன்றத நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. சாதாரணமாக திருமணங்கள் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் இருக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒன்று இருக்கும். நலுங்கு, அப்புறம் மெஹந்தி, கல்யாணம், அப்புறம் வந்து ரிசப்ஷன் எல்லாம் இருக்கும். ஆனா இவர்களுடைய திருமணம் 7 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. இங்க என்ன ஆச்சரியம்னா, அந்த திருமணத்துக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போன நாங்களே ரொம்ப களைச்சு போயிட்டோம். ஆனால் அந்த திருமண வீட்டார், அதாவது மாப்பிள்ளை வீடு, பெண் வீடு, இவர்கள் எல்லோருமே தொடர்ந்து அந்த 7-8 நாட்களும் எப்படி இப்படி சிரித்த முகத்தோட அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்கன்றது உண்மையிலே எனக்கு தெரியல. அது என்னன்றதே தெரியல. எல்லாரையும் ரொம்ப அன்போட வரவேற்றாங்க. நல்ல பராமரிப்பு, நல்ல வகையாக எல்லோரையும் பார்த்து பார்த்து உணவெல்லாம் பரிமாறினாங்க. இது உண்மையிலேயே எனக்கு மனதுக்கு ரொம்ப இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த ஒரு திருமணம். டாக்டர் ஐசரி கணேஷ் என்பவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. வேல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய உரிமையாளர் இவர். இவருடைய தந்தை திரு ஐசரி வேலன் ஒரு சினிமா நடிகராக இருந்தவர். அது மட்டுமல்ல, இவர் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்தார். எம்ஜிஆர் காலத்துல வந்து இவர் அரசியல்ல ஈடுபட்டிருந்தார். அவருடைய மகன்தான் திரு டாக்டர் ஐசரி கணேஷ் என்பவர். டாக்டர் ஐசரி கணேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 50 யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்களுக்கு உரிமையாளர். இது இந்தியாவில் பல பாகங்கள்ல இருக்கு. அது மட்டுமல்ல, சிங்கப்பூர்ல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இது ஒரு அருமையான விஷயம். அதாவது
கல்வியை புகட்டுவதுன்றது வந்து ஒருத்தருக்கு கண் பார்வை கொடுப்பது போல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான வேலையை இவங்க வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டாக்டர் ஐசரி கணேஷ், டாக்டர் ஆர்த்தி கணேஷ் இவர்களுடைய மகள் தான் டாக்டர் பிரீதா கணேஷ். இவர்களுடைய திருமணம் தான் இன்னைக்கு நடக்குது. ஸோ இந்த திருமணம் வந்து ஆர்கே கல்யாண மண்டபம், பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம், அது இட்ஸ் அ கன்வென்ஷன் சென்டர். ஸோ அங்கதான் இந்த திருமணம் நடக்குது. ஸோ அந்த திருமணத்துக்கு நாங்கள் எல்லாரும் போறோம். நானும் என்னுடைய மகளும் என்னுடைய தாய் மாமன் திரு எஸ் எம் நாயகம், அதாவது அவரும் ஒரு பெரிய தயாரிப்பாளர், பிலிம் ப்ரொடியூசர். ஸோ அவருடைய மருமகள் இந்திரா நாயகம் அவர்கள், நாங்க 3 பேரும் இந்த திருமணத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்யாணத்துக்கு போய் அந்த கல்யாண மண்டபத்துல கால் பதித்த உடனேயே எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பிரமிப்பை கொடுத்தது என்னன்னா, அங்கிருந்த மலர்கள், அந்த அலங்காரம், அதுதான் என்னுடைய கண்ணை முதல்ல கவர்ந்தது. ஏன்னா வாசல்ல இருந்து பார்க்கும் போதே ஏதோ ஒரு பெரிய நந்தவனத்துள்ள நான் அப்படியே பயணம் செய்யற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. எதனாலன்னா, அங்க அவர்கள் அழகுபடுத்தி இருந்த அந்த மலர்கள் எல்லாமே இயற்கை மலர்கள், அதாவது ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ். உள்ளே போக போக எனக்கு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தினது என்னன்னா, இவ்வளவு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இவங்க எங்கிருந்து கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையில அந்த அளவுக்கு அழகாக கண்களை கவருகின்ற விதத்தில், அதாவது கண்ணை குத்துற விதத்துல இல்லை. அந்த அலங்காரம் வந்து உண்மையிலேயே அவர்கள் சூஸ் பண்ணி இருந்த கலர்ஸ் ரொம்ப பெஸ்டல் கலர்ஸ்ல வந்து அந்த மலர்கள் எல்லாம் அவங்க சூஸ் பண்ணி இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் மனதுக்கு இதமாகவும் இருந்தது. முதல் பார்வை இது. ஸோ இன்னும் உள்ள போக அங்க கல்யாண மணவரை இருக்கு. கல்யாண மணவரையில வந்து பெரிய ஒரு மணவரை நடுவில் இருக்கு. பக்கத்துல 2 பக்கமும் 2 சின்ன மணவரை மாதிரி இருக்கு. ஸோ வழக்கமாக வந்து நாங்கள் ஒரு கல்யாணத்துல ஒரு மணவரையை தான் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து 3 மணவரைகள் இருந்தது. 3 ஒரே மாதிரி அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதுவே பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் உள்ள போறப்ப வந்து நல்ல இசை கேட்கக்கூடியதாக இருந்தது. அதில் 2 பேர் பாடிட்டு இருந்தாங்க கிளாசிக்கல் மியூசிக். ஏதோ அந்த மண்டபத்துல நாங்க போய் உட்கார்ந்து இருந்தப்ப எங்களை வந்து அப்படியோ தாலாட்டு பாடுகிற மாதிரி இருந்தது அவர்களுடைய இசை. அவ்வளவு அருமை. அது உண்மையை பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த திருமணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய மனைவி துர்கா அவர்கள், அப்புறம் வந்து உதவி முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எல்லோருமே இந்த திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. அது மட்டுமல்ல, முழு சினிமா உலகமுமே அங்க இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும். திரு ஐசரி கணேஷ் அவர்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். பல திரைப்படங்களை அவர் தயாரிச்சிருக்கார், இன்னும் தயாரிச்சுக்கிட்டு இருக்கார். இப்ப அண்மையில கூட அந்த மூக்குத்தி அம்மன் திரைப்படம், அதுக்கு பூஜை போட்டாங்க. அந்த திரைப்படம் எல்லாம் இப்ப வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது, ஆனா அதை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. ஸோ இப்படி பல விதமான விஷயங்கள்ல வந்து அவர் ஈடுபட்டிருக்கார். ஸோ சினிமா இவர் தொடர்புடையவர்ன்றதால முழு சினிமா உலகமுமே அங்க இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும். நடிகர் கமலஹாசன், ரஜினிகாந்த், பிரபுதேவா, பிரபு, விக்ரம் பிரபு, ஜெயம் ரவி, அப்புறம் கார்த்தி, சின்னி ஜெயந்த், இப்படி பலரை நான் பார்த்தேன். எத்தனை பேரை நான் பார்க்கலன்னு தெரியல, ஏன்னா அவ்வளவு கூட்டம். அப்புறம் ராதிகா, ஸ்ரீபிரியா, ரேவதி, சிம்ரன், இன்னும் நிறைய பேர். ஸோ இந்த கல்யாணத்துல வந்து உண்மையிலேயே 10,000 பேர் வர போறாங்கன்னு தான் எங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னாங்க. 10,000னாலே அது ஒரு பெரிய நம்பர். ஸோ அப்பவே எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் உண்மையில் அந்த கல்யாணத்தை போய் பார்த்த போதுதான் அது 10,000 இல்லை, ஒரு 20,000 பேராவது அங்க இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கூட்டம் வந்து வந்து போயிட்டே இருக்குது. அப்படி அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து மணமக்களை எல்லாம் வாழ்த்தி ரொம்ப சந்தோஷமாக அங்கிருந்து எல்லாருமே கிளம்பினாங்க. அங்க இருந்த உணவை பத்தி நான்
கண்டிப்பாக சொல்லணும். உணவு பரிமாறப்பட்ட விதம், பரிமாறிய அழகு எல்லாம் வந்து மனதுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கோல்டு கலர் பிளேட்ல நிறைய ஸ்வீட்ஸ் வச்சிருந்தாங்க முதல்ல. சில ஸ்வீட்ஸுக்கு எனக்கு பேர் கூட தெரியல. ஸோ அவங்க அந்த பரிமாறினவங்க கிட்ட கேட்டு நான் என்ன ஸ்வீட், அது என்ன பேர், அது எப்படி பண்றதுன்னு கூட ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. வந்து எல்லோரையும் வந்து அஹ், கல்யாண வீட்டுக்காரர் வந்து வாங்க, வந்துடுங்க, சாப்பிடுங்கன்னு ரொம்ப அருமையாக பார்த்து பார்த்து அவங்க உபசரிச்சது வந்து மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த அழகான திருமணத்தின் நாயகன் நாயகி ரெண்டு பேரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுவீங்க இல்லையா? டாக்டர் ஐசர் கணேஷ், டாக்டர் ஆர்த்தி கணேஷ் இவர்களுடைய மூத்த மகள் தான் டாக்டர் பிரீதா கணேஷ். பிரீதா கணேஷுக்கும் உமாசங்கர் சித்ரா இவர்களுடைய மகன் லக்ஷ்மண் குமாருக்கும் தான் இங்க இப்படி பிரம்மாண்டமான அமோகமான இந்த திருமணம் நடந்தது. லக்ஷ்மண் குமார் வந்து HOL ஆர்கிடெக்சர் எனும் கம்பெனியில வந்து உரிமையாளராக இருக்கிறார். டாக்டர் பிரீதா கணேஷ் அவர்கள் வேல்ஸ் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து வைஸ் பிரசிடென்டாக பணியாற்றி வர்றாங்க. இந்த பிரம்மாண்டமான திருமணத்துக்கு எங்களுக்கு அழைப்பு விடுத்தவர் வந்து லக்ஷ்மண் குமாருடைய தாத்தா. இவருடைய பெயர் திரு நடராஜ். திரு நடராஜ் அவர்களை தான் எங்களுக்கு நல்ல பழக்கம். ஸோ அவர் வந்து எங்களை இந்த திருமணத்துக்கு அழைச்சதுக்கு வந்து உண்மையிலேயே நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட திருமணங்களை பார்க்க கிடைக்கிறதே அபூர்வம்னு தான் நான் சொல்லணும். என்ன போலதான் இன்னும் பலர் வந்தவங்க எல்லாம் மூக்குல விரல வச்சாங்க, எந்த விதமான ஹிக்கப்ஸும் இல்லாம ரொம்ப அருமையாக இந்த திருமணம் நடந்தது. ஸோ திரு நடராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இவரும் ஒரு சினிமா தயாரிப்பாளர். இவர் 32 திரைப்படங்கள் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. இவருடைய முதலாவது திரைப்படம் என்னன்னா அன்புள்ள ரஜினிகாந்த். ஸோ திருமணத்தன்று ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாங்க. அப்போ இவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவரோட இருந்து உரையாடினதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த திருமணத்துல வந்து ஒரு அருமையான விஷயம் அவங்க செய்தது என்னன்னா, பெண்ணும் மாப்பிள்ளையும் மேடையில இருந்து இறங்கி வந்து கீழே அவங்க அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. எல்லோரையும், அதாவது திருமணத்துக்கு வந்து எல்லோரும் வாங்க, எல்லோரும் வந்து வாழ்த்து தெரிவிங்கன்னு சொல்லி எல்லோரையும் அவங்க அழைச்சாங்க. உண்மையிலேயே அங்க போய் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் நெருங்க முடியாத கூட்டம். ஸோ அந்த கூட்டத்தில் இடிபட்டு போய் அவங்கள வாழ்த்து சொல்றதுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் நான் சொல்லணும். ஆனால் மறுநாள் நாங்கள் ரிசப்ஷனுக்கு போனப்போ வந்து அவங்கள போய் வாழ்த்து சொல்லி அவங்களுக்காக ஒரு அழகான பெயிண்டிங் நாங்கள் செய்து கொண்டு போய் கிஃப்ட் அவங்க கொடுத்துருந்தோம். ஸோ இப்படி இந்த திருமணம் வந்து பல பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம்னு தான் நான் சொல்லணும். மறுநாள் நடந்த ரிசப்ஷன் பத்தி சொல்றதுன்னா உண்மையிலேயே 2 நாள் வேணும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு செட் போட்டிருந்தாங்க அவங்க. இது ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி எனக்கு இருந்தது. பார்த்த எல்லாருக்கும் அப்படிதான் இருந்தது. இது எங்க நடந்ததுன்னா ECR வீதியில இருக்கிற வெட்டுவங்கேணின்ற இடத்துல பாஷ்யம் பிரார்த்தனா. ஸோ இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி, அதை பார்த்தா அந்த ராஜா படங்கள்ல எல்லாம் அந்த பொன்னியின் செல்வன் எல்லாம் வர்ற பெரிய அந்த அரண்மனை மாதிரி, அந்த மாதிரி தோற்றத்தோட ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க. இது வந்து உண்மையிலேயே பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. அந்த அளவுக்கு கூட்டம். நான் கேள்விப்பட்ட விதத்துல 25,000 பேர் வரப்போறாங்கன்னு சொல்லியிருந்த அந்த ரிசப்ஷன்ல உண்மையிலேயே வந்தவங்க வந்து 65,000 பேர் சொன்னாங்க. உண்மையிலேயே இது போன்ற ஒரு திருமணத்தை இதற்கு முன்னர் வந்து பல பேர் பார்த்திருக்க முடியாது. அந்த உண்மையை நாங்க ஒத்துக்கத்தான் வேணும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான இந்த திருமணத்தை இப்படி நடத்துவதற்கு, இத்தனை நாட்கள் வந்து அவங்க தொடர்ந்து நடத்துவதற்கு எந்த அளவுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்கணும், எவ்வளவு முயற்சி செய்திருக்கணும், எத்தனை பேர் இதுல இன்வால்வ் ஆகி இருக்கணும்ன்றது வந்து சிந்திச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே மிக ஆச்சரியமாகத்தான் இருக்குது. பல மாதங்கள், ஒரு சில வருடங்கள் கூட இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்களோன்னு தான் நான் நினைச்சேன்.
அந்த அளவுக்கு மிக அருமையாக நடந்தது. இட் லுக் வெரி வெரி ப்ரொஃபஷனல். மணப்பெண்ணை பத்தி நான் கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப அருமையாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க முத மேடைக்கு வந்த போது ஷி வாஸ் சிம்பிள், வெரி சிம்பிளா ட்ரெஸ் பண்ணி தான் அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்களை மணமேடைக்கு இன்னொரு முறை தாலி கட்ட அழைச்சு கொண்டு வரும்போது ரொம்ப அழகாக அருமையான முறையில் அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. இங்க நான் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் இங்க நடந்தது. நான் இலங்கையில மாத்தளையில கல்வி கற்ற போது அங்க என்னுடைய அக்காவுடைய வகுப்புல படிச்ச ஒரு பெண்மணி, அவங்களே எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான், மனோன்மணி அவர்களுடைய பேர். அவங்கள எதிர்பாராத விதமாக நான் இந்த கல்யாணத்துல சந்திச்சேன். அவங்களுக்கும் அது பெரிய ஆச்சரியம். என்ன, அவங்க அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. திருச்சியில நான் முன்ன கிளாஸஸ் எல்லாம் நடத்தினப்போ இவங்க வீட்டுக்கெல்லாம் என்ன அழைச்சிட்டு போனாங்க, சாப்பாடெல்லாம் பரிமாறினாங்க. ஸோ அவங்கள அன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவர்களுடைய கணவர் திரு ராமநாதன் அவர்கள் திருச்சியில டிஐஜியாக இருந்தவர். இப்போ அவர் ரிட்டையர் பண்ணியிருக்கார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான நபரையும் நான் சந்திச்சேன். குமுதம் சிநேகிதிக்கு நான் பல ரெசிபிஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தேன் சில வருஷங்களுக்கு முன்னால. அப்ப நான் அடிக்கடி சிநேகிதி ஆபீஸ்க்கெல்லாம் நான் போவேன். அப்போ நான் அங்க சந்திச்ச ஒருவர் திரு ஜெயராம் ஸ்ரீதரன் என்பவர். அவர் குமுதத்தோட இணைந்து இருந்தவர். அவர் அந்த இடத்துல நான் சந்திப்பேன்னு உண்மையில நினைக்கல. அவருக்குமே பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு நான் போனப்போ ஒரு லேடி வந்தாங்க என்கிட்ட. நீங்க சாந்தா ஜெயராஜ் தானேன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆமா, நான் உங்க ஸ்டூடெண்ட்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நல்லா உத்து பார்த்தேன் அவங்கள. அப்பதான் எனக்கு அவங்களுடைய முகம் ஞாபகத்துக்கு வந்தது. அவங்க ரொம்ப யங்கா இருக்கிறப்ப நான் பார்த்தது. பல வருஷங்கள், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷங்களுக்கு முன்னால அவங்கள சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க சொன்னாங்க, உங்க கிளாஸஸ்க்கு நான் வந்திருக்கேன் திருச்சியில, நீங்க கத்து கொடுத்த அந்த சாக்லேட் கேக் தான் நாங்க இன்னுமே பண்ணிட்டு இருக்கோம், இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னது மனதுக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க பேர் மாலினி. அப்ப அவங்க சென்னையில தான் இருக்காங்க. அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை உண்மையில நான் இத்தனை வருட காலத்துக்கு அப்புறம் சந்திப்பேன்றது உண்மையில நான் நம்பவே இல்லை. அருமையான ஒரு நிகழ்வு இது. அதாவது பழைய நண்பர்களை சந்திக்கிறதுன்றது மனசுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கும் அப்படியே தான் இருந்திருக்கும். இது ஒரு சின்ன ரீயூனியன் மாதிரியும் இந்த கல்யாணம் அமைஞ்சது. ஸோ டாக்டர் ஐசரி கணேஷ் அவர்களுடைய குடும்பத்துக்கும் திரு நடராஜ் அவர்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்க சொல்ல வேண்டிய ஒரு தருணத்துல நாங்க இப்ப இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்பாக இணைந்த இந்த அருமையான இளம் ஜோடிக்கு ஆஸ்திரேலிய தமிழர்கள் சார்பிலையும் சாந்தா ஸ்டேபிள் சார்பிலையும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த சமயத்துல தெரிவிக்க விரும்புறேன். மணமக்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல அருமையான பல நிகழ்ச்சிகளோட மீண்டும் சாந்தா ஸ்டேபிள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். சாந்தா ஸ்டேபிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயம் சாந்தா கேக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.